நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க, என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 87 270 சரிங்களா. அதே மாதிரி எடுத்து 33 752 செகண்டு வந்து நமக்கு 908 11 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக வந்துச்சு. இந்த நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம். என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அனுபவம் மாதிரி கொடுத்துருங்க. யூடியூப்பில் போய் நீங்கள் வந்து ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும். வேறு எந்த சேனலுமே கிடையாது, இந்த ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த நேமில் எந்த விதமான ஒரு சேனலுமே கிடையாது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இது சொன்னதுக்காக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சேனலே கிடையாதுங்கன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்குதா இல்லையா அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக சிறப்பு பரிசு தரேன்னு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல, பாருங்கள். அதே மாதிரி ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி நேமில் சேனல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு. நம்மளும் போய் தேடி பார்த்தா ஒன்றும் கிடையாது. பாருங்கள் இருக்கா இல்லைன்னு பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இதில் வந்து நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு இந்த ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 811 கொடுத்தாங்க, 752 270 பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த 9-10 ட்ராவுக்கு அப்புறம் மாறி இருக்கும் டோட்டலாகவே. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 270 752 அதுக்கப்புறம் 811 டோட்டல் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. டோட்டலாகவே வேறு நம்பர் மாறிடுச்சு. அப்போ நமக்கு இந்த ஒரு 10 ட்ரா இல்லை ஒரு 7 ட்ரா 8 ட்ராக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி மாறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு அடுத்த எப்படி மேட்ச் ஆகி வருது, எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நாளைக்கு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 6ஆம் நம்பர் வரணும்? 6ஆம் நம்பர் டோட்டலாகவே மாறிடுச்சு. பார்த்திங்களா, 6ஆம் நம்பர் தான் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏதாவது வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு தான் 6ஆம் நம்பர் எடுத்து வச்சிங்களான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து என்ன கொடுத்தோன்னா 7க்கு 3ன்னு கொடுத்தா 7க்கு 8ன்னு அடிச்சிட்டாங்க. அப்படி டோட்டலாகவே மாறிடுச்சு. அப்புறம் வந்து 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தோம். நம்ம வந்து 32 அப்படிங்கிற நம்பர், அதாவது 36 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம். 36 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது எப்படி இருந்துச்சு, 81 மாதிரி வந்துருச்சு. அதனால தான் சொன்னால் டோட்டல் டிஃப்ரெண்ட் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி டோட்டலாக வந்து இந்த 7 ட்ராவுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறுது. பார்த்திங்களா, நம்ம எதிர்பார்க்குற நம்பருக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே பவரில் வந்துடும். அதுதான் வந்து மாறிடுச்சு அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன ஒரு டபுள்ஸ் வந்து மாறுது அப்படின்னா, டபுள்ஸ் இப்போ திடீர்னு ஒரு டபுள்ஸ் வந்து மாறுது அப்படின்னா அடுத்த வாட்டி ஆட்டம் சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து அவனுக்குனா பி போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 6ன்னு எதிர்பார்க்குறோமா, அப்படின்னு 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 2ஆம் நம்பர்னால் 8க்கு 2ன்னு இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றே 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் அப்படியே கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதாவது 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் வந்து 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. இந்த 2 நம்பருமே பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 8ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் காமிச்சிருச்சு. பார்த்திங்களா, அவங்களுக்கு 11 வந்துருச்சு. இப்போ 11 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்ததுலேருந்து நமக்கு டோட்டலாகவே நம்பர் வின்னிங் நம்பர் மாறும். டோட்டலாகவே மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் மாறும். அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதனால் 1க்கு 9ங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் வந்துடும். அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். என்னங்க திரும்ப வந்து 9ஆம் நம்பர் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு அதான் 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் வரும். 1க்கு 4 அப்படிங்கிற நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர், இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் 1ஆம் நம்பர் திரும்ப அடுத்தது வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எப்பயாச்சும் ஒரு நம்பராக நமக்கு திரும்ப வைப்பாங்க. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 811 வச்சுட்டாங்க இல்லையா, அந்த 811 தொடர்ந்து கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம், இல்லை 8ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் எடுத்து ஆடுவாங்க. அது ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறது அது மாதிரி. இந்த 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் நம்ம 3 7ஆம் நம்பர் கொண்டு வந்தாங்களா, அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு கன்ஃபார்ம் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் 1க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடுவாங்க. அதில் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து 1ஆம் நம்பர் தான் அடிக்காங்க. 811 அடிக்காங்க இல்லையா. அப்போ 11 அப்படின்னா
உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க. அப்போ 1ஓட பெரிய நம்பர் வந்து 9 ஆடலாம், இல்லை 3 ஆடலாம். 2 நம்பருக்கு நமக்கு அப்போ மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நம்பர் அப்படியே திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும். அது நம்ம இல்லைன்னா இருக்க முடியாது. ஏங்க 1ஆம் நம்பர் திரும்ப அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 1ஆம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 1ஆம் நம்பர் ஆடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர் கண்டினியூட்டியில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு 7 நம்பர்னா 7 நம்பர் திரும்ப ஆடுவாங்க, 8ஆம் நம்பர்னா 8ஆம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க, 2ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 1ஆம் நம்பர் இல்லை நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இருந்தாலும் நம்ம கணக்கில் வரக்கூட அப்படியே கொடுத்துறோன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் மட்டும் தான் செட் ஆகுமானா இல்லை, 4ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். ஏன்னா 9க்கு 1 எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் ஆகுதோ அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதை பார்த்துங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ வந்து 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி சரிங்க, இந்த ட்ரா நம்பரில் நமக்கு இந்த ட்ரையல் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 6 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். எதனாலங்க அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 811. 811க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். சரிங்களா? கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் இது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் தான் எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 62 174 இது நமக்கு 8 மணிக்கு அடிக்கப்பட்ட ஷோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 33 752. சரிங்களா? இதுதான் பேசிக்காக இருக்குது. இந்த கணக்கு வச்சு தான் நம்ம 8 மணி ஷோ கொண்டு வரோம். 8 மணிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. 8 மணிக்கு என்ன நம்பர் வருதுன்னா, 8 மணிக்கு சி போர்டு 6ஆம் நம்பர். எதனால் 6ஆம் நம்பர் வருது? நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 2 2க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அது இந்த 3 நம்பர் வரிசையாக வந்துருச்சுனாலே ஸ்பெஷலான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. 6 2 அதாவது 4 2 6 8 அப்படி இந்த வரிசையாக 4 நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வருது அப்படின்னாலே அது லக்கி, ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களுக்கு வரிசையாக தான் இது எப்போயுமே இந்த நம்பர் எப்போயுமே ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா வரிசையாக தான் வரும். எப்படின்னா 4 2 6 8 இப்படி வரும். அப்படியே 4 2 4 6 8 இப்படி வரும். ஆனால் மாறி வரும், இப்படியும் வரும் டேரெக்டாக இந்த மாதிரி வரும். சரிங்களா? அந்த மாதிரி ரெட்டைப்படையில் வர நம்பர் அதில் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அந்த 3 நம்பர் வந்தாலே நம்ம தொடர்ச்சி அந்த நம்பர் தான் கொடுப்போம். சரிங்களா? இந்த 2 நம்பர் மேட்சும் பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அதை அடுத்து நம்ம கொடுப்போம், அதுதான் கொடுப்போம். இதில் வந்து நமக்கு 6 2ன்னு வந்தாலுமே அடுத்த நம்பர் 4ஆம் நம்பர் தான் டிசைட் பண்ணுவோம். 6 4ன்னு வந்தாலுமே அடுத்த நம்பர் 8ஆம் நம்பர் தான் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா இது 3மே ஒரே மாதிரி நம்பர் தான். ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், மாறாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பர் பொறுத்த 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா, பி போர்டு வந்து 8 அல்லது 2 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். சி போர்டில் வந்து நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பர் 6 7ங்கிற 2 நம்பருமே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 9ஆம் நம்பர் தான் மறுபடியும் இங்கே கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர்னால் என்ன கணக்கு? 7க்கு 9. சரிங்களா? 7க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 7க்கு 9ஆம் நம்பர் கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது 7க்கு 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ராஜா, வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் சொல்கிறோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையுமே நமக்கு 2 வந்தால் உங்களுக்கு 9 வரணும், இல்லை 4 வரணும். அந்த 2 நம்பருமே ரொம்பவே பர்டிகுலர் இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த 2 நம்பருமே சேர்த்தே கொடுக்குறோம். சரிங்களா? 4 9ங்கிற நம்பர் உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இதில் பேசிக்காக வந்து ஆல் போர்டு நமக்கு என்ன வருது அப்படின்னா 6ஆம் நம்பருக்கான சான்ஸு, 9ஆம் நம்பருக்கான சான்ஸு. சரிங்களா? ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏங்க இதுக்கு முன்னாடி 4 நம்பர் கொடுக்குறீங்கன்னா இது 8 மணி ஷோ. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.